உங்கள் மிடில் கிளாஸ் லைஃப்பை நீங்களே புரட்டி போட்டு பார்க்கணுன்னா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி படத்தை பாருங்கள். எஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்யராஜ் ஒரு எழுத்தாளர். அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸை பற்றி சப்ஜெக்டாக வச்சு எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்போ தான் காளி வெங்கலத்தோட ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதை பற்றி புக் எழுத ஆரம்பிக்கிறார். ஸோ காளி வெங்கலத்தோட ஃபேமிலியை பற்றி காட்டுறது தான் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம். காளி வெங்கட் ஒரு ஆட்டோ டிரைவர், அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, அப்புறம் வந்து அவங்க பொண்ணு வந்து ரோஷினி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க. அப்புறம் பையன் வந்து 12th முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்னென்ன இருக்கும், அதுமாதிரி சின்ன வீடு, அதுமாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டில் சண்டை, அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து கலரு கம்மி அப்படின்ற ஒரு விஷயம், கருப்பு அப்படின்னு ஹைலைட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ரிலேட்டபுளாக இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது. அதனால் இந்த படம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து உண்மைக்கு நிகராக இருக்கும். அதுவே இந்த படத்தினுடைய முக்கியமான அங்கமாக நான் பார்க்குறேன். அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தை வந்து குடும்பஸ்தன் இல்லை குட் நைட் அந்த மாதிரி படத்தோட கம்பேர் பண்ணோம்னா இது வந்து ரியாலிட்டி பேசுகிற படம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு டீசெண்டான வாட்ச். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.